Good morning champions, this is Professor Aswin from Government College of Technology. I am a technical champion Veera Vijayalami. இப்போ என்ன ஒரு சூப்பரான கேள்வி வந்திருக்கு. என்ன கேள்வி கேக்குறீங்க? The cantilever of length 4 meter is subjected to clockwise couple of 12 kN per meter at free end. What is the shear force at the fixed end? So நமக்கு தெரியும் cantileverனாலே ஒரு end வந்து எப்படி இருக்கும்? Fixed. Fixed இருக்கும், ரெண்டு ஃப்ரீயா இருக்கும். So ஃப்ரீயா இருந்தா கப்பிள் clockwise கப்பிள் கொடுக்குறாங்கன்னா 12 kN/m 12 kN/m கொடுக்குறாங்க. அப்ப இங்க shear force diagram வரைஞ்சோம் அப்படினா இது shear force diagram வந்து only straight line தான் இருக்கும் first. அப்படினா அர்த்தம்னா shear force is 0 throughout the length. Bending moment diagram பாத்தீங்கன்னா rectangular இருக்கும். rectangular இருக்குன்னா என்ன அர்த்தம்னா bending moment is constant. அதாவது கப்பிள் இங்க கப்பிள் கொடுத்தோம் அப்படினா கப்பிள் வந்து ஃபிக்ஸ்ட் கப்பிளா இருந்ததுனா கப்பிள் வந்து கொடுத்தாங்கன்னா shear force வந்து 0 throughout the length ஃபுல்லா இது bending moment is constant throughout. ஆனா நமக்கு என்ன கேக்குறா shear force fixed end. Fixed end ல shear force எவ்வளவு இருக்கு? 0. Free end ல shear force எவ்வளவு இருக்கு? அங்கேயும் 0 தான். Fixed end ல வந்து bending moment எவ்வளவு இருக்கும்? கான்ஸ்டன்ட்னா எவ்வளவுனா எவ்வளவு கொடுத்தோமோ அவ்வளவுதான் இருக்கும். 12 kN/m. இங்கேயும் 12 kN/m தான். சோ 4 கேள்வி கேட்கலாம். பார்த்த கேள்வி கேட்டது வந்து காம்படிஷன்ல கேட்ட கேள்வி 1. நம்ம கத்துக்கிட்ட விஷயம் 4. 4 என்னன்னா fixed endலயும் fixed endல வந்து shear force 0. Free endலயும் shear force 0. fixed endல bending moment வந்து constant எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்க வேல்யூ 12 kN. free endல அதுவும் சேம் வேல்யூ கொடுத்திருக்க. bending moment is constant. இது வந்து pure bending சொல்வாங்க. இந்த மாதிரி இது நடக்குது பேரு pure bending சொல்வாங்க. இத வந்து கண்டிஷன் வந்து pure bending சொல்வாங்க. ஏன்னா இது bending மட்டும் தான் இருக்கு. shear force எங்க இல்லையோ அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? pure bending. இது இந்த கண்டிஷன் பேர் தான் pure bending அப்படினு. அப்ப நம்ம 6 கான்செப்ட் கத்துக்கிட்டோம். ஒரே கேள்வி அச்சாம்பரா 6 அப்படின்ற மாதிரி 6 கான்செப்ட் இருக்கும். அப்படி கத்துக்கிட்டா தான் வந்து ஈஸியா லேர்ன் பண்ணணும். this is the way of easy learning. so ஈஸியா லேர்ன் பண்ணனும்னா நமக்கு வந்து ஈஸியா லேர்ன் பண்ணி யோசிச்சு பாக்கும்போது அந்த 6 விஷயம் சேர்த்து யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். சோ இது கத்துக்கிட்ட வீர விஜய்க்கு थैंक यू சொல்லுவோம். थैंक you. Good morning champion, this is Professor Aswin from Government College of Technology. I am a technical champion Srijan along with me. So Srijan வந்து ஒரு क्वेश्चन எடுத்துறேன். என்ன கேட்க போறீங்க? Slope of tangent to the shear force diagram gives bending moment, coupled moment, support reaction and rate of bending moment. So இப்போ நமக்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் இருக்குன்னு வெச்சுங்களேன். பெண்டிங் மொமெண்ட் வந்து ஸ்லோப் ஆஃப் தி பெண்டிங் மொமெண்ட் எதை கொடுக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் தி பெண்டிங் மொமெண்ட் it will give the shear force. ஸ்லோப் ஆஃப் தி பெண்டிங் மொமெண்ட் வந்து shear force. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் தி shear force. அப்படி ஸ்லோப் ஆஃப் தி shear force வந்து பாத்தீங்கன்னா it will use the rate of loading. இது வந்து rate of bending moment கிடையாது. it is rate of loading அப்படினு அர்த்தம். சோ இதான் W. சோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். முக்கியமா வந்து இவன் dm/dx இதோட யூனிட் பாத்தீங்கன்னா இவன் நியூட்டன் மீட்டர் வருவான். இவன் மீட்டர் வருவான். சோ இவன் நியூட்டன் ஆயிடும். இவன் நியூட்டன் இருப்பான். இவன் மீட்டர் இருப்பான். இவனோட நியூட்டன் per மீட்டர். ரேட் ஆஃப் லோடிங்க்கு நியூட்டன் per மீட்டர். ரேட் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் க்கு வந்து நமக்கு shear force வரும். சோ நியூட்டன் தான் வரும் அப்படி தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த क्वेश्चन ஆன்சர் வந்து ஆப்ஷன் D, rate of loading. ரேட் ஆஃப் லோடிங் தான் ஆன்சர். Thank you champions.